பெஸ்டோ பிரமா உலக நாடு சிவன் சொத்து. பூமியில் விளையும் பூமியிலிருந்து விளையும் உயிர் ஆடு மாடு கோழி பறவைகள் புழு பூச்சி வரைக்கும் பூமியில் கொடுக்கறதுக்கு பூமி கடவுளுடைய பூமி படைச்சி விட்டார். அதுகளுக்கு சாப்பாடு பூமியில் கொடுத்துருக்கார். சிவன் சொத்து பூமி. மானிட இந்த 7 சிம்மமாக பூமியில் அழித்து வச்சுருக்கான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ. செத்தவனை போனவனை சிலைகளை அங்கங்கே வச்சு தூக்கி கொண்டாடி ஆட்டத்தில் இருக்கான். நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து வைக்கக்கூடாதுங்கிற கணக்கு நோட்டீஸ் விட்டுருப்பா அரசியல்வாதிக்கு. அங்கங்கே செத்தவன் போனவன் அமைச்சரை ஆண்டவன் சிலைகள் இருந்தால் முப்படை இராணுவம் வானரப்படை வரையில் நொறுக்கி விட்டுருவான். ரோட்டுக்காட்டில் கொடி எல்லாம் கொடி ஏற்றி வச்சுருக்கான்ல, கொடியை பலாயிரம் கோடி ஏற்றி வச்சுருப்பான். என் கட்சி கொடி ஏன் கொடின்னு ஏற்றி வச்சுருக்கான்ல. அந்த இடம் பூரா எங்கன ஊனியிருக்கானோ தெருக்காட்டுகளில் சிட்டி கிராமத்தில் அலசி அள்ளிடுவாங்க. அந்த வார்டில் வரைக்கும் இருப்பான். கட்சி கொடிக்கு நான் தான் இருக்கேன் ஏன் கட்சி கொடின்னு திமிர்த்தனமாக இருப்பான். அவனெல்லாம் தூக்கி சும்மா குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவாங்க. வானரப்படை இராணுவம் முப்படை வீரர். இந்த கணக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய இடம் கணக்கு ஒவ்வொரு காவல் நிலையம் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து கொடுக்கணும். எங்கெங்கே சிலை வச்சுருக்கானோ அதையும் எடுத்து கொடுக்கணும். எவன் மூலியமாக நடக்கு என்ன நடக்கு? அவர் தான் படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். நான் சிலையை வச்சு ஏன் ஜாதி ஓன் ஜாதிங்கிற கணக்கு அதை உள்ளே வரக்கூடாது. ஏற்கனவே ஆதியில் சத்தியவாக்கில் மன்னராட்சியில் உட்கார்ந்தவன் அந்த முட்டாப்பே 2 பேர்களும் மன்னராட்சி கொடுத்துட்டு எல்லாம் சத்தியவாக்கு வாங்கி இவரையும் பாடுற தூக்கி விட்டு தெரியுதாடா 6 படை சொறி படை பொண்டுவ பேடா 9 மாதிரி உட்கார வச்சு கும்பிடுதிய. இவனும் ஒரு பொண்டுவ பே மாதிரி உட்காந்து சப்பரை மாதிரி உட்காந்து கும்பிட்டு கலாங்க ஆசைப்படுத ஓடுத எழுத பூமியை அசிங்கம் பண்ணுத கோயில் குளத்துகளில் கொண்டாடுத. இவனை முன்னாடி தூக்கி வச்சு 2 பைகளை வச்சு ஆடுத நக்குத ஓடுத. எல்லாத்துக்குமே தண்டனை. புரியுதா? அவர் இப்போ ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். ஐயா கடவுள் ஜட்ஜியாக உட்காந்துருக்கார். எந்த சாமியும் கிடையாது, எந்த குளமும் கிடையாது. அதுக்குத்தான் எல்லா சிட்டி கிராமத்தில் சிலையை உடைச்ச மாதிரி கோயில் காடை பூரா பூட்டிடுவார். இல்லைன்னா அந்த இடத்துல என்கவுண்டரில் போடுவார். இல்லைன்னா நிலநடுக்கத்தில் சுக்கு ஆக்கி விட்டு போய்கிட்டே இருப்பார். புரியுதா? கணக்கு போட்டார். நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து சிலை வைக்கவோ கோயில் கட்டவோ இல்லை 3 மதத்துக்காரன்னு விரித்து நான் நக்கவோன்னு கேட்டானா கோர்ட்டிலேருந்து நீதிமன்றத்திலேருந்து கொடுக்கக்கூடாது. ஐயா நீதி அரசர் கணக்கு ஈட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். விட்டால் நான் துவைச்சி தொங்க விட்டுருவேன் அப்படின்ட்டார். புரியுதா? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் இந்த டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த முதலமைச்சர் இருக்கிறவன் பூரா செருப்படி வாங்குவான். செருப்படி இப்போ ஓட்டு முத்திரை வாங்கினான்ல நடு வீதியில் தூக்கி கட்டுவார். கம்பத்தில் கட்டுறா அப்படிம்பார். அவன் கொடியில் கெட்டுறாம்பார். அந்த கொடி என்னென்ன கொடி காரணம்? சிட்டி கிராமத்தில் பூரா தூக்கி வச்சு அந்த கொடியை கெட்டி அந்த கொடியில் வார்டில் வரைக்கும் இருக்கிறவனை பூரா தூக்கி கட்டுவார். ஏழை எளிய மக்கள் அன்றாட பொழப்பு விவசாயம் பண்ணி சாப்பிட போதில் அதை பூரா முப்படை இராணுவம் பூரா பிறக்குவான். பிறகு ஓடியா லைனாக நில்லு. இப்போ ஓட்டு எலெக்ஷனுக்கு 5000 கொடுக்கான் 10,000 கொடுக்கான் திரட்டி கூட்டு ரோட்டுக்காட்டில் நின்று கையை வீசி டாட்டா போடுதா இந்த ஏழை எளிய மக்களை கூப்பிட்டு. அதே மாதிரி திருப்பி அவன் செஞ்ச தப்புக்கு திருப்பி இவனை கொடிக்கம்பத்தில் கெட்டி நடு ரோட்டில் விட்டு, புரியுதா, விட்டு கெட்டிடுவாங்க. சங்கிலியால் கெட்டி அடுத்து போகிற வரவன் காலடியில் செருப்பு போட்டுப்பான்ல அந்த செருப்பால் அடிக்கணும். அடித்து அதோடு சரி காணொலியில் உலக நாடு போகும். உலக நாடு பார்ப்பான். ஆஹா கடவுள் தண்டனை கொடுக்கார். அப்போ தப்பு செஞ்சதுக்கு தண்டனை. அப்போ கடவுள் கொடுத்துருக்கிறது பூமியில் விவசாயம். அதுதான் இருக்கிற இடம் ஆடை. இதுதான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு அத்துமீறி தப்பு செஞ்சது தப்புக்கு தண்டனை கொடுக்காருன்னு அப்போ தான் நாக்கால் வாயால் வரும் வார்த்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டாச்சு. சிலைகள் கொடிகள் இந்த செய்கிற சேட்டைக்கு எங்கேயும் ரோட்டுக்காட்டில் வரக்கூடாது. கணக்கு போட்டார். நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார். ஆனால் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் மந்திரி குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அடுத்தாப்பில் பிரதமர் 9 அடுத்தாப்பில் கவர்னர் அடுத்தாப்பில் இப்போ ஒருத்தன் ஆடிக்கொண்டே இருக்கானா நீதிமன்றத்தில். இவனுக்கு என்னமோ கொடுத்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் விரித்து போட்டு அலைதான். ஆளுநர் மோட்டாப்பே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆளுநரை நடு ரோட்டில் விட்டு எல்லாம் குடியரசுத் தலைவர் எல்லாமே நடு ரோட்டில் அந்தந்த கொடிகளை கெட்டி அந்த கொடி வச்சு தானே ஆடுதாங்க. திருப்பி அந்த தண்டனை கொடுக்கார் ஜட்ஜி ஐயா போட்டார். நடு ரோட்டில் விட்டு கெட்டி அவன் ஓட்டு போட்டான்ல அவனே வந்து அடிக்கணும். செருப்பால் அடிக்கணும்.
அதோட கணக்கு முடிஞ்சு வச்சு அதை அடிக்க விடுவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. முப்படை இராணுவம் பூரா பிறக்கி லைனாக நிற்பான். அதுக்கப்புறம் முப்படை உள்ளே இறங்கினோடனே ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவன் வீட்டுக்குள்ளே ஜங்கின்னு ஓடுவான், நிற்க மாட்டான். ஐயோ விவசாயம் கிடக்கா அப்படின்னு இராணுவம் முப்படை கணக்கு எழுதியில் கரெக்டாக உட்காந்து கையெழுத்து போட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட போகிறோம், விவசாயம் பண்ணி போகிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு தான் உள்ளே போகணும். எங்கே? வயக்காட்டுக்குள்ளே, வயல் விளையும் பூமியில் கையெழுத்து போட்டு தான் போனோம். முக்கால் சத்தியம்.